வீட்டுக்கே வந்துட்டேன். சொல்லுங்க அண்ணி. இல்ல விஷால் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போயிருக்காருன்னு நீ சொன்னல. ஆமா. அவரு கார் எடுத்துட்டு போல. அவரு போன காரை எப்படி புக் பண்ணிட்டு போனாருன்னு உனக்கு தெரியுமா? டிராவல்ஸ் தான் அண்ணி. டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணி போனா. எந்த டிராவல்ஸ்னு தெரியுமா? ஸ்ருதி டிராவல்ஸ் அண்ணி. ஏன் அண்ணி? ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இத வந்து ரன்னி வந்துறேன். அண்ணி எங்க போறீங்க? என்ன ஃப்ரெண்ட், எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? பார்ட்டி எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். நான் கூப்பிட்டேன் வந்ததுக்கு. பார்ட்டி ஓவர். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஓகே ஓகே பை ரம்யா. பை ரம்யா. பை ரம்யா. பை. விஷால், ஸ்ரீஜா, என்ன ரம்யா, எல்லாரும் அனுப்பிட்டியா? எல்லாரையும் அனுப்பிட்டு கதவை லாக் பண்ணிட்டேன். சூப்பர். கொஞ்சம் விஷால மட்டும் ரூமுக்கு கூட்டிட்டு போணும். ஹெல்ப் பண்ணு. சரி இரு. விஷால், விஷால் பாத்து பாத்து பாத்து. அத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. இப்ப நான் உடனே டிரைவர் நம்பர் அனுப்பி விடுறேன். சார் சாரி சார், கொஞ்சம் அர்ஜென்ட். அனுப்பிறேன். சாரி சாரி சார், நான் கேட்காம உள்ள வந்துட்டேன். சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு டீடைல் தேவை. விஷால்னு ஒருத்தர் உங்க டிராவல்ஸ்ல கார் புக் பண்ணிருந்தாரு. அவர் எங்க போனாரு அப்படிங்கிற டீடைலை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சாரி மேடம், கஸ்டமர் போற இடத்தெல்லாம் சொல்ல மாட்டோம். அவங்க பிக்கப் டிராப்லாம் அவங்க பர்சனல் டீடைல்ஸ். அது வேற யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது மேடம். இது எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. சார் 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 ப்ளீஸ் சார், ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி சார். அவருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். அவர் சுத்தமா காண்டாக்ட் பண்ண முடியல சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப எமர்ஜென்சி சார், இல்லனா நான் இவ்ளோ பிரஷர் கொடுக்க மாட்டேன். அதனால தான் கேக்குறேன். டீடைல் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ். நீங்க எமர்ஜென்சின்னு சொல்றதுனால செக் பண்ணி சொல்றேன். பிக்கப் அட்ரஸ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வீட்டு அட்ரஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பேர் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. விஷால், ஏஜ் ஒரு 27 இருக்கும். பிக்கப் டைம் நைட் 8 மணிக்கா? ஆமா ஆமா சார், பிக்கப் டைம் ஒரு 8 மணி தான். அவங்கள டிராப் பண்ண அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். Thank you so much சார். ஓகே வாங்க. நீ சொன்ன மாதிரி கதவெல்லாம் பூட்டிட்ட. என்ன விஷால் ஃபுல்லா மயக்கமாயிட்டானா? ஆமா, குடிக்க மாட்டேன்னு சொன்னால, அதனால கூல் ட்ரிங்க்ஸ்ல கூடுதலா ஓவர் டோஸ் கொடுத்ததுனால நல்ல போதையாகி மயக்கமாயிட்டான். அதுவும் இல்லாம போதை தெளிய ரொம்ப நேரம் ஆகும் போல. அவனே நினைச்சாலும் கண்ணை முழிக்க மாட்டான். சரி இப்ப என்னடி பண்றது? இப்ப நான் விஷால் பக்கத்துல போய் க்ளோஸா படுக்க போறேன். நீ போய் அத போட்டோ எடு. ஆனா போட்டோ எல்லாம் எடுக்கணுமா? அவன் மயக்கத்துல தானே இருக்கான். இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவானா முதல்ல? ஒரு வேளை சொல்லி நம்பலனா ஆதாரம் தேவைப்படும்ல. நீ போய் போட்டோ எடு. ரெடியா? ஓகே ஓகே பா. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஸ்ரீஜா. இப்பதான் என்ன பண்ணுவேன்? ஐயோ விஷால், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? விடு விஷால்.
ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற? இது என்ன பெரிய பிரச்சனையா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நீ என்ன ஏமாத்த போறியா, இல்ல நான் தான் உன்னை விட்டுட்டு போக போறேனா? நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுல, அப்புறம் என்ன? அது இல்ல ஸ்ரீஜா, அது வந்து கம் ஆன் விஷால். மண்டபத்துல இசை எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்ல போற. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். முறைப்படி அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஸ்ரீஜா, நேத்து நீ ஆசையா கேக்கும் போது எனக்கு வேற வழி தெரியல விஷால். ஐயோ கடவுளே. ஸ்ரீஜா, என்ன மன்னிச்சிரு ஸ்ரீஜா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற காதல நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். என்ன போதையா இருந்தாலும் நான் எல்லைய தாண்டி இருக்க கூடாது. ஐயோ, என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ ச்சே, ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் விஷால், என்ன பண்றது? நடந்ததெல்லாம் விடு. இல்ல நீ ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒரு பொண்ணா நானே அத கேஷுவலா எடுத்துக்கிட்டேன், நீ ஏன் இப்படி பேசுற? இல்ல ஸ்ரீஜா, எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீ ஒண்ணு கில்ட்டியாலாம் ஆக வேண்டாம். ஏன்னா இது நம்மளோட பர்சனல். இதுல அசிங்கப்பட எதுவுமே இல்லையே. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள நடந்தது யாருக்கு தெரிய போகுது? உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உங்க அம்மா கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்துல யார்கிட்டயோ சொல்ல போறதே இல்ல. சத்தியமா சொல்ல போறது கிடையாது. அப்புறம் என்ன விஷால், நீ ஃப்ரீயா விடு விஷால். நான் அதை தப்பா எடுத்துக்கல. தேங்க்ஸ் ஸ்ரீஜா. என்ன என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு. ஆனாலும் நீ என்ன மன்னிச்சிரு.